படம் நல்லா இருக்கு சார். டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அதாவது பழைய மெமரிபிள்லாம் இப்போ மறந்துருக்காங்க. அது வந்து இப்போ ஞாபகப்படுத்துகிற மாதிரி இந்த படம் நல்லா இருக்கு சார். டிஃப்ரெண்ட். எனக்கு கார்த்திக் ஃபேன். நான் எப்பவுமே கார்த்திக் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் அவரும் ரொம்ப பிடிக்கும். காமெடின்னு பார்த்தீங்கன்னா கார்த்திக் நல்லா பண்ணியிருக்காரு. அதை வந்து சீன் அப்படி மாதிரி எனக்கு எதுவும் ஃபீல் இல்லை சார். நார்மலாக இருந்துச்சு. ஓகே ஓகே. ஒத்த செருப்பு படம் பார்த்தீங்களா? இதுலேயே 2 பேர், அதில் அவர் மட்டும் தானே. அது நல்லா இருந்ததுல. என்ன சீன் ரொம்ப கனெக்ட் ஆச்சு? எல்லா சீனுமே கனெக்ட் ஆச்சு. ஒரே ஒரு இந்த சீனில் மிஸ் பண்ணாதடா அப்படின்னா எல்லாத்தையுமே தான் ப்ரோ சொல்லுவேன். ஒரு சீன் மிஸ் பண்ணால் கூட புரியாது. ஆமாம், நான் ஸ்டார்டிங்கில் ஒரு 5 நிமிஷம் லேட்டாக தான் வந்தேன். என்ன கதை என்ன மேட்டர்னே தெரியாமல் தான் உட்காந்துருந்தேன். அப்புறம் போக போக தான் புரிஞ்சுது. ஆனால் செமையாக இருந்தது. 2 பேர் இருந்தாலும் அந்த ஸ்க்ரீன் பிளே டைலாக்ஸ் எல்லாம் மேட்டர்ஸில் என்கேஜிங்காக சூப்பராக இருந்தது. இல்லை சீனாக சொல்ல தெரியல, பட் ஹோல் மூவி வாஸ் வெரி ஆசம். லைக் ரொம்ப ஹோல்சமான ஃபீல் கொடுத்துச்சு. கொஞ்சம் ரொம்ப எலாபரேட்டாக எக்ஸ்டெண்ட் பண்ண மாதிரி இருந்தது. கேரக்டர் எஸ்டாப்ளிஷ் பண்ணுன்றதுக்காக நிறைய இருந்த மாதிரி இருந்தது. அதர்வைஸ் இட் வாஸ் வெரி நைஸ். மேபி அந்த ஃப்ளாஷ்பேக் சொல்கிற இடம் வந்து இட் வாஸ் லைக் ப்ளீஸ் சொல்லிடுங்களேன் அவங்க பாவன்ற மாதிரி இருந்துச்சு எனக்கு. தட் வாஸ் வெரி டச்சிங். அப்படி சொல்ல தெரியலைங்க. போத் வர் ஈக்குவலி குட். படம் உண்மையிலே நல்லா இருந்துச்சு. ஸோ ஃபேமிலியோடு போய் பார்க்க வேண்டிய படம். அண்டு அதான் ஸோ ரொம்ப நல்லா இல்லை கொடுக்குற விதம் தானே மேட்ரு. ஸோ 2 பேர் இருப்பாங்க. சில பேர் மைண்ட் செட் அப்படி இருக்கும். எனக்கு நல்லா இருந்துச்சு. ஏன்னா நான் ரொம்ப படத்தை திப்தாக பார்ப்பேன். ஸோ ஒரு அன்புக்கு ஏங்குறவங்களுக்கு ஒருத்தவங்க அன்பு கொடுக்கும்போது அதோட இது லென்த்தாக தான் போகும். அதான் ஒருத்தவங்களோட பேர் எது தெரியாமலேயே அவங்களோட பழகணும். எதுவுமே மனசில் இல்லாமல் பழகணும். அதான் அந்த கேரக்டர், கார்த்தி சாரோட கேரக்டர். எதுவுமே இருக்கக்கூடாது. ஒருத்தர் நம்மளுக்கு ஹாப்பினஸ் கொடுக்குறாங்களா அவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஹாப்பினஸ் கொடுக்கணும். உண்மையாக இருக்கணும். ஸோ அது கார்த்தி சார் நல்லாவே பண்ணார். அண்ட் அரவிந்த் சாமி சாரும் சான்ஸே இல்லை. 2 பேரோட ஆக்டரும் நல்லா இருந்துச்சு. ஏன்னா ஒரு படத்தில் அதிக கேரக்டர் உள்ளே வரும். பட் இல்லை வரல 2 கேரக்டர் தான். நான் நல்லா ட்ராவல் பண்ணேன். மற்றவங்க எப்படின்னு தெரியல. நான் படத்தில் நல்லா இருந்தேன். மியூசிக்கா? மியூசிக் நல்லா. அதான் எங்கே கொடுக்கணுமோ அங்கே கொடுத்தாங்க. லாஸ்ட் அந்த கிளைமேக்ஸ்லாம் ஒரு சாங் வரும். அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. அவர் எமோஷ்னலாக ஃபீல் ஆஃப் மியூசிக் இந்த பக்கம் ஏறி இருந்தது. ஸோ நான் நல்லா என்ஜாய் பண்ணேன். ரொம்ப நல்லா இருந்ததுங்க. என்ன சீன் பிடிச்சிச்சு? அந்த மாடு கூட அவர் வருவார் பார்த்தீங்களா கார்த்தி, அந்த சீன் ரொம்ப பிடிச்சது. இப்போ லாஸ்ட் சீன் ரொம்ப சூப்பராக இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்குது. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க 2 பேரும். அப்படி சொல்ல முடியாது. 2 பேருமே அவங்க கொடுத்த கேரக்டரை பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. அவர் வந்து அவர் பேர் என்னன்னு தெரியாமல் போகிறார் இல்லைங்களா சித்தார்த் சார். அது உண்மையிலேயே ரொம்ப என்னன்னு சொல்கிறது, ரொம்ப ஃபீலிங் ஹார்ட் டச்சிங்காக இருந்தது. தேங்க்யூ சார். சார் வணக்கம் சார். சார் ரொம்ப நல்லா இருந்தது படம். ஆமாம், ஃபேமிலியோட பார்க்க வேண்டிய எல்லாருக்கும் பிடிக்கும் சார் படம். இல்லை இது உறவு முறைகளை வந்து ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. அது அரவிந்த் சார் சுவாமி இவங்களுடைய காம்போ ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. கண்டிப்பாக ஐயோ 2 பேரும் 2 பேரும் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. எல்லோரும் பார்க்க வேண்டிய படம். எல்லா சீனும் ஃபீலாக தான் சார் இருந்துச்சு. ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தது. அதுன்னு பிரித்து பார்க்க முடியல. ரொம்ப நாளாக மனசை தொட்ட படம். ரொம்ப நல்லா இருக்குண்ணா. பார்க்கலாம். ஃபீல் குட் மூவி. ரொம்ப நல்லா ஃபீல் குட் மூவி. லைக் ரொம்ப நாளாக வந்துட்டு கமர்ஷியல் லைனில் இருந்துச்சு. ஸோ இப்போ வந்துட்டு இது பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லாவே லைக் ஸ்டோரி டெல்லிங்லாம் நல்லா இருக்குது. சினிமோட்டோகிராஃபி நல்லாவே பண்ணியிருக்காங்க. எல்லா படமும் இப்போ ஃபாஸ்ட்டாக வந்துட்டு ஒரு ஃபாஸ்ட் ஃபேஷனில் மாதிரி போயிட்டு இருந்துச்சுல. ஒரு ஃப்ரெஷ் ப்ரீத் ஆஃப் ஏர் மாதிரி இருந்துச்சு. ரியல் சினிமா ரொம்ப நாள் கழிச்சு அந்த ஸ்டோரி டெல்லிங்கோட பார்த்தா ரொம்ப இல்லை அப்படி எக்ஸ்பெக்டிங் இல்லைனா. லைக் இப்போ என்னன்னா வந்துட்டு நீங்கள் 96ம் இதே மாதிரி தான் போகும். ஆனால் வந்துட்டு அந்த வேர்ட்ஸ் அவங்க பேசும்போது அவங்க என்ன பேசுகிறாங்கன்ற அந்த ஒரு க்யூரியாசிட்டி. இப்போது அவங்க பேர் தெரியாமல் இவ்வளோ தூரம் படம் நடந்திருக்குன்னா எவனுமே பார்க்க மாட்டான். ஆனால் அவர் அந்த ஸ்க்ரீன் ப்ளே பண்ணதில், சினிமோட்டோகிராஃபியில் அவங்க ஸ்டோரி டெல்லிங் எப்படி கொண்டு வந்தாங்க ரொம்பவே நல்லா இருந்துச்சு. 2 பேருமே நல்லா பண்ணியிருக்காங்க. ஆனால் கார்த்தி பின்னிட்டார். நான் ஆக்சுவலி வந்துட்டு ட்ரெய்லர் பார்க்கும்போது அரவிந்த் சாமிக்காக தான் வந்தேன். என்னன்னா ஒரு ட்ரெய்லரில் வந்துட்டு ஒரு மேபி அவருக்கு ஏதாவது இருக்கலாம், ஏதாவது டிசீஸ் மாதிரி இருக்கலாம், அவருக்கு ஃப்ரெஷ்ஷாக ஊருக்கு வரலாம் அப்படின்னு நினச்சி தான் வந்தேன். நான் ஒரு கதையில் வந்தேன். பட் ஆனால் ஸ்டோரி டோட்டலாக டிஃப்ரெண்ட்டு. ஒரு நைட் நிறையா பேருக்கு மாற்றி விடுவோம். அதை மாதிரி அவர் யாருன்றதை அவருக்கே காமிக்கிற போது ரொம்பவே ஃபீல் குட் மூவியாக இருந்துச்சு. இந்த பேசுகிறாங்கன்றதோட அவங்க என்ன பேசுகிறாங்க, நார்மலாக நம்ம லோக்கலில் போனோன்னா நம்மளுக்கு தெரிஞ்சவங்க அப்படின்னும் போது அங்காளி பங்காளிலாம் பேசுவாங்க. அது மாதிரி நல்லாவே இருந்துச்சுண்ணா. அரவிந்த் சுவாமி. It was good, feel good movie. I mean, not so much commercial, but நல்லா இருந்துச்சு பார்க்கலாம். As usual மாதிரி இல்லை. எப்பவுமே பார்க்குற அந்த இது மாதிரி இல்லை. யூ கேன் வாட்ச். ஆக்சுவலி எனக்கு எல்லாமே அட்ராக்ட் பண்ணிடுது.
the whole movie was so very good. வில்லேஜ் சப்ஜெக்ட் மாதிரி தானே இருக்கு. But actually என்னோட நேட்டிவ் தஞ்சாவூர் தான். So I could relate to the movie. கரெக்டான பர்சன் தான். என்ன சீன் கனெக்ட் ஆச்சு? எனக்கு எல்லாமே ஆக்சுவலி அவங்க ஊருக்கு போகும்போதே எனக்கு கனெக்ட் ஆயிடுச்சு. ஸோ த ஹோல் அந்த ஜேர்னி ஃபுல்லாகவே எனக்கு லிங்க்னா எனக்கு வந்து மெயினாக கோயில் காமிச்சது, அப்புறம் அந்த அவங்க அந்த ஃபுல் நைட் ஜேர்னி அது இல்லை எனக்கு வந்து அரவிந்த் சுவாமி ரொம்ப இயல்பாக இருந்த மாதிரி இருந்துச்சு. லைக்